ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்துல மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் 8ஆம் இடமானது இந்த புதன் பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையாதுங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்குதுங்க. அப்போ இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் காத்துட்ருக்குன்ற விதிங்க. வெகு நாட்களாக செய்ய முடியாத ஒரு சில காரியங்கள் இந்த மாதத்தில் தான் நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குன்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, என்னோட கணிப்பில் கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டங்களானது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உரிய காலகட்டங்கள் அப்படின்றவிதிங்க. அப்போ இந்த கடந்த 2.5 வருட காலமாக அஷ்டமத்தில் சனி இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் ஏற்படுறது, குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் ஏற்படுறது, ஏதோ ஒரு தொழில் செய்யாத தொழிலை போய் செய்து அதனால் அனுபவம் இல்லாமல் அதை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது, யார்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்து போகிறது, இதை மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கடந்த 2.5 வருட காலகட்டத்தில் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கடந்த 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் இந்த சனி பகவான் பயிற்சியானார் அஷ்டமஸ்தானத்திலேருந்து. முழுமையாக உங்களுக்கு அஷ்டம சனியானது விலகி போயிடுச்சுங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகுங்க. கடந்த 2.5 வருட காலகட்டத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை எண்ணி நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இது முன்ஜென்ம கருமாவின் தொடர்கள்ன்ற மாதிரி ஏதோ நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கைவிட்டு போயிடுச்சு, இதுக்கு பிறகு நம்ம உழைச்சி சம்பாரிச்சுக்கோன்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்கா என்ன கடந்த 2.5 வருட காலத்தில் என்ன இழந்தீங்களோ அதே 2.5 வருட காலகட்டத்தில் திரும்ப மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றதுங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றவிதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல இருக்கனால அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்களானது வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அரசாங்கத்தின் மூலிமா ஆதரவுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் ராசிநாதனே புதன் பகவான் இருக்கனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அதில் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்றவிதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார். 7 தனக்கு 11ஆம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தணும். 7ஆம் இடமானது கூட்டு தொழில், 7ஆம் இடமானது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, 7ஆம் இடமானது சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் இலகி போயிருக்கின்றவிதிங்க. அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதைகள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும். வெகு நாட்களாக எனக்கு திருமணமே ஆகலை சார், திருமணம் நடைபெறுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துலேருந்து சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வெகு நாட்கள் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தெளிவாக சொல்ல வரங்க, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார் திருமண யோகங்கள் கூடி வரும்ன்றவிதிங்க. உங்களோட சுயஜாதத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்த 2.5 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக இங்கேயும் அங்கேயும் சுற்றி வந்திருப்பீங்க. ஒரு பொண்ணும் அமைஞ்சிருக்காரு, ஒரு பையனும் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. என்னதான் காரணம், நம்மளோட சுய ஜாதத்தில் என்னதான் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு எங்கெங்கே சுற்றி பார்த்தாலும் வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம், அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தவித யோகங்களையும் அனுபவிக்க முடியாமல் இந்த சனி பகவான் தடுத்திருப்பார். ஆனால் இந்த நேரத்தில் அஷ்டம சனியும் விலகி லாபஸ்தானத்திலையும் குரு பகவான் இருந்து சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திடீர்னு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற ஏப்ரல் 30க்குள்ளார உங்களுக்கு திருமண யோகங்களும் கூடி வரும் போல தெரியுதுன்றவிதிங்க. அதே போல் 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி விளம்புறதுனால தந்தை வழி சொத்தினால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தந்தைக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களுக்கு 2 பேருக்கு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்தித்த நபர்கள்லாம் இனிமேல் கொண்டு சேர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2.5 வருட காலகட்டத்தில் கணவன் மணி உறவுகள் பிரிவுகள் ஏற்பட்டு சாதாரண சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு கேஸ் வாயில்பட சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இந்த நேரத்தில் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை கூடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் இந்த நேரத்தில் சேர்ந்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ காலத்தின் கோலன்ற மாதிரி விட்டுட்டு இதுக்கு பிறகு சேர்ந்து வாழ்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றவிதிங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கனால தந்தை வழி சொத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக விற்காத நிலங்கள் இந்த நேரத்தில் விற்பனைக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால இந்த
மிதுன ராசிக்காரர்கள் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஓரான காசு மிச்சம் இல்லை, இந்த நேர காலங்களில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடத்துல நீர் ராசியில் ராகு நிற்கிறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மென்மேலும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கட்ட தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களுடைய இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றவிதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 5ஆம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படலாம். தந்தை வழி சொத்து சுகங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துட்டு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்களில் குழந்தையே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, இந்த மாதத்திலிருந்து வருகின்ற ஏப்ரல் 30க்குள்ளார உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக தரிச்சே தீருன்றவிதிங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை கிடைக்கிறனால பரிபூர்ணமாக உங்களோட குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். குழந்தை பேரும் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றவிதிங்க. அப்போ தொழில் வளர்ச்சி இனிமேலுக்கு பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க. இது இனிமேலுக்கு எந்தளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுத்துருச்சுன்ட்டு விதிங்க. அதனால் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. குருவின் பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால சமுதாயத்தினால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படுத்தும். வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறது, குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் ஏற்பட்ட அமைப்புகள் கூட இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்துகிறோன்ட்டு விதிங்க. அப்போ இந்த வருடமும் இந்த மாதம் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2024 முழுவதுமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த மிதுனன்றது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னால வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த மாதத்தில் எந்த விதையும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறணுன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். திருமணமாகாத நபர்கள் வாய்ப்பு இருந்தால் திட்டை அல்லது ஆலங்குடி போய்ட்டு ஒரு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் இருக்குமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.